இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நான் நினைச்சிட்டேன். காலங்களும் ஓடி போயிடுச்சு, அவ்வளவுதான், இனிமேல் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்காது போல இருக்கு, கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டார் என்ற, எல்லாருக்கும் செய்யறாரு எனக்கு செய்யலன்ற ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன். விசுவாசத்துல குறுகி போயிட்டேன், குறைஞ்சு போயிட்டேன். ஆனாலும் இன்று உம்முடைய வார்த்தையின்படி என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னேன். இந்த கடைசி தருணத்துல கூட நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்குவீரா இறங்க மாட்டீரா எனக்கு தெரியாது, ஒரு நம்பிக்கையோட, ஏன்னா உங்க வார்த்தை அப்படித்தானே சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதது உனக்கு எட்டாவது பெரிய காரியத்துக்கு அனுப்பிப்பேன் என்று சொன்னீரேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு செய்வீரா, இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு செய்து முடிப்பீரா சொல்லி யாபேசை ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், அது கரம் என்னோடு கூட இருந்து நீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தன. கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். தேவப்பிள்ளைகளா இருக்கிற நீங்க இந்த நாள்ல கூட, இந்த நேரத்துல கூட, ஒருவேளை ஆண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டாரு எங்களுக்கு செய்யறேன் அப்படின்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? வேத வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். மகனே மகளே, ஏன் அமைதலா இருக்க? அவங்களுக்கு தான் நான் செய்வேன், உனக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போயிருக்கிய. ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? உனக்கும் நான் இது செய்வேன், உனக்கும் உன் இதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன், உனக்கும் நான் இதை செய்து முடிப்பேன், உனக்கும் இது நடக்கும். நடக்க மாட்டவரே, நடக்கும்.